திருநெல்வேலியில் உள்ள போத்தீஸ் நிறுவனம் திடீரென கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது நெல்லையில் உள்ள வடக்கிரத வீதி. இந்த வடக்கிரதை முழுவதும் போத்தீஸ், ஆர்எம்கேவி, ராம்ராஜ் கட்டன், சோனா சில்க்ஸ், சாரா சில்க்ஸ் போன்ற பெரும் நிறுவனங்கள் அனைத்தும் தற்பொழுது கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள அனைத்து துணிக்கடைகளும் குறிப்பிடமாக அனைத்து துணிக்கடைகளுமே அடைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முழுக்க காரணம் என்னவென்றால், கடந்த சில 3 மாதங்களுக்கு முன்பு இந்த நடைமேடை வியாபாரியாக இருந்த ஒருவர் உடைய கடை அகற்றப்பட்ட பொழுது அவர் நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றம் அவருக்கு நடைமேடை கடை வைப்பதில் ஏதாவது பிரச்சனை உள்ளதா என திருநெல்வேலி மாநகராட்சியிடம் கேட்ட பொழுது திருநெல்வேலி மாநகராட்சி எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காததால் அவருக்கு கடை வைத்துக் கொள்ளலாம் என நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்தது. இதை அடுத்து அந்த நீதிமன்ற உத்தரவை எடுத்து அவர் தற்பொழுது இப்போ இங்கே கடை வைத்துள்ளார். இதனால் இங்குள்ள பெரும் முதலாளிகள், போத்தீஸ், ஆர்எம்கே உள்ளிட்ட பெரும் முதலாளிகள் இந்த நடைமேடை கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என மாநகராட்சியிடம் கோரிக்கை வைத்து தற்பொழுது கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் மக்களுக்கு மிகவும் விலை குறைவாக இந்த தள்ளுவண்டியில் துணிகளை விற்பனை செய்து வரும் இதுபோன்ற நடைமேடை வியாபாரிகளை உடனடியாக இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இங்குள்ள முக்கிய பெரிய நிறுவனங்களான ஆர்எம்கேவி, போத்தீஸ் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்கள் தற்பொழுது கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் நான்கிரத வீதியில் உள்ள ஆர்எம்கேவி கடை கூட அடைக்கப்பட்டுள்ளது. சார், நான் டவுன் வடக்கிரத வீதியில் 14 வருஷமாக துணி வியாபாரம் செய்து வருகிறேன். ஏன்னா பெரிய வியாபாரிகள் தொந்தரவாலும், போலீஸு தொந்தரவாலும், மாநகராட்சி தொந்தரவாலும், கடைக்காரர்கள் மறைமுக தொந்தரவாலும் நான் ஹைகோர்ட்டு மதுரை கிளையை அணுகி ஒரு ரெட் பெடிஷன் போட்டேன். ரெட் பெடிஷனில் எனக்கு 5/3 வேறு இடம் கொடுக்க வரைக்கும் எந்த தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஆர்டரை மீறி இவங்க என் கடையை அகட்டினாங்கனால என் மேலே 3 பொய் வழக்கு போட்டிருக்காங்க. நான் போலீஸை வெட்ட போனேன், போலீஸை ஏச போனேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணேன்னு சொல்லி என் மேலே 3 பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அதுபோக போத்தீஸ் கடை மேனேஜர் கழுகாசலமூர்த்தி என்பவரை நான் அடித்தேன், ஏசுனேன்னு சொல்லி என் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் என் கடையை அவங்க அள்ளி வீசி எல்லா வீடியோ ரெக்கார்டாக இருக்குது. இது வரைக்கும் எந்த வழக்கும் போடலை. இதுக்கு நான் சிஎம் செல்லுக்கு எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். கலெக்டர் 2 வாட்டி பெடிஷன் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. எனக்கு 90,000 மதிப்புள்ள பொருள் சேதமாயிட்டு இன்றைக்கி கடை போடணும்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன். உத்தரவு மீறி கடை திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போத்தீஸ் மேனேஜர் கழுகாசலமூர்த்தி என்பவர் அடியாட்களை வைத்து உன்னை அடித்து வெட்டி கொலை செய்து விடுவது என்று மிரட்டுறார், கொலை மிரட்டல் விடுகிறார். இதுக்கு போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. போத்தீஸ் மேனேஜர் கழுகாசலமூர்த்தி ஹைகோர்ட் ஆர்டர்னா பெரிய மயிரால ஹைகோர்ட்டில் எங்கள் காலுக்கு சமம்ல, சூக்கு சமம்ல எங்களுக்கு, நாங்கள் இருக்க ஸ்டேட்டஸுக்கு நீ எல்லாம் ஹைகோர்ட் ஆர்டர் எங்கிட்டே பேச அப்படின்னு சொல்லுவார். கோர்ட்டுனா ஒரு விளையாட்டு பொருளாக அவர் நினைக்காரு. இதுக்கு நீங்கள் கோர்ட்டார் தான் எந்த நடவடிக்கை எடுக்கணும்.